ஹலோ, ஐ எம் ஆத்மஸ்வரூபன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் யுஎஸ்ஐ ஊழியங்களிலே ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். மாணவர் ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆழமான அர்ப்பணம் கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் நமக்கு நல்லாவே தெரியும், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற வாலிப தம்பி தங்கைமாருக்கு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு தடவை கமிட் பண்ணிட்டா அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுக்கள் இல்லைன்னு சொன்னால் திரும்ப அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. ஆகையினால பட்டதாரிகளுடைய உதவி அதிகமாக தேவை. சரியான ஒரு பாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது என்னுடைய கடமை என்று முதலாவது உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவர்கள் மாத்திரமே இந்த மாணவர் ஊழியத்தில் ஈடுபட முடியும். ஏதோ ஒரு நற்செய்தி அறிவித்து விட்டோம், நானும் ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மன திருப்தி ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் உண்மையாகவே அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுக்குறதுனுடைய இம்பேக்ட் உள்ளே போயிருக்குதா, வேதத்தை சரியாக புரிஞ்சுருக்குறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு மானிட்டரிங் வேணும். மானிட்டரிங்கிற வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டு. அந்த மாணவர்களை நம்ம கண்காணிக்கிறது அவங்க ஒரு ஒரு தவறான நோக்கத்தோடு இல்லை, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அடரன்ஸ்க்காக இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியுடைய அக்கறையுடையவங்க நிச்சயமாக தங்களுடைய நேரத்தை கொடுக்க முடியும், தங்களுடைய தாளந்துகளை கொடுக்க முடியும், தங்களுடைய திறமைகள், பணம் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிற நம்முடைய EUHFல நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். தங்களுடைய வீட்டில் இருக்கிறத விட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உதவி செய்கிற அந்த அண்ணன்மார் அக்காமாருடைய வீட்டில் அதிகமான நேரத்தை செலவழிப்பாங்க. ஏன்னா அவங்க அவைலபிளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அவைலபிளாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை மாணவர்கள் நம்முடைய நாட்டிலையும் சரி, நம்முடைய மாநிலத்திலையும் சரி, நிறையா மாணவ ஜபக்குழுக்கள் உருவாகி இருக்க காரணம் அந்த மாதிரி ஓப்பன் ஹோம்ஸ், நிறையா அண்ணன்மார் தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுப்பது தான். நிறையா மாணவர்களை உருவாக்க வேண்டும் சொன்னால் இன்னும் நிறையா திறந்த வீடுகள் வேணும். ஸோ அதுக்கு நாம் அர்ப்பணிக்கணும். நம்முடைய கிராஜுவேட்ஸையும் நம்ம அர்ப்பணிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணணும். யுஎஸ்ஏ ஊழியத்தில் மிக முக்கியமான 3 டயர் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் ஸ்டாஃப், இந்த 3 பேரும் இணைந்து தான் இந்த ஊழியம் நடைபெறுகிறது. இந்த ஊழியத்தில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் குறைஞ்சாலுமே அது சரியான எஃபெக்டிவான மினிஸ்ட்ரியாக இருக்க முடியாது. நம்முடைய பயனியர்ஸில் ஒரு அங்கிள் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டாஃப் ஆர் அவர் ரிசோர்ஸஸ் இன் காட். ஸோ ஆண்டவருக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சொத்து அல்லது வளம் என்று சொல்லலாம். இளம் வயதிலேயே அவருடைய அந்த அர்ப்பணம், அதை சரியான விதத்தில் மற்றவர்களும் அதை புரிந்து கொண்டு ஹானர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, அவர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு. அவர்களும் மாணவ பருவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். கொஞ்ச நாள் பட்டதாக இருந்திருக்கலாம், அல்லது நேரடியாகவே ஊழியத்தில் இணைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முதிர்ச்சி ஒருவேளை எடுத்த உடனே ஒரு பெரிய ஊழியர் என்கிற ஒரு முதிர்ச்சியை அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவர்களும் வளர்ந்து வர வேண்டியவர்கள். அவர்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் தேவை. அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அநேகர் தேவை. அந்த முதிர்ச்சியை ஒரே நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ ஒரு நல்ல ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கும் சில குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்து அவர்களுக்குரிய பயிற்சி, அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற, அவருடைய டேலண்ட்ஸை வளர்ப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது தான் அந்த வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்த அந்த ஊழியர்கள் நிச்சயமாக திறம்பட செயல்பட முடியும். அது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பெற்றோர் மூலமாக வரக்கூடிய சவால்கள், இதற்கும் ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களுக்காக ஜெபிப்பதும், அவர்களுடைய பிரச்சனையை அறிந்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதும் நிச்சயமாக இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்குது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எனக்கு அநேக முன்மாதிரிகளை பார்த்துருக்குறேன். பைபிள் ஸ்டடி பண்ணுவதில், குவைட் டைம், இதிலெல்லாம் முன்மாதிரிகளை பார்த்துருக்குறேன். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் ஒரு பைபிள் டீச்சராக போகணுன்னு ஆசைப்பட்டேன். பைபிள் டீச் பண்ணுறதை விட நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் EUவில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் அந்த லேர்னிங் ஸ்பிரிட்டை நான் எப்போயுமே விட மாட்டேன். நிறைய புக்ஸு வாசிக்கிறது என்னுடைய ஹேபிட்டாக உருவாச்சு. காலகட்டங்கள் மாறும்போது
நேரடியாக புக்ஸ் வாசிக்கிறது நிறைய கிண்டல் வேர்ஷன், அப்புறம் புக்ஸ், வெப்சைட்ஸில் உள்ள மெட்டீரியல்ஸ் இது அதிகமாக வாசிக்கிறது நான் என்னுடைய ஹேபிட்டாக மாற்றிட்டே இருக்கிறேன். நிறையா ஊழியங்களுக்கு நான் போகிறேன். அப்படி போனாலும் இந்த போகிற இடங்களில் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அது இன்றைக்கு வரைக்கும் குறையலை, அதிகரித்து கொண்டே போகிறது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இதை வாய்ப்பை கொடுக்குற நம்முடைய அநேக ஊழிய நிறுவனங்கள், திருச்சபைகள், அதுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஸோ ஏதோ நான் என்னுடைய அறிவை வளர்த்து கொள்வது முக்கியம் இல்லை. திருச்சபை ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு திருச்சபையாக தனிப்பட்ட விசுவாசிகள் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவருக்காக ஊழியத்தில் உழைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். பைபிள் ஸ்டடி பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ். ஸோ மூல மொழியிலிருந்து படிப்பதற்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அந்த மூல மொழியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உண்மைகளை எளிதான முறையில் மற்றவர்களுக்கு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றத என்னுடைய தரிசனம். தேங்க்யூ.